சூரிய வம்சம் படத்துல மனைவியை கலெக்டர் ஆக்கினேன், அதுபோல ராதிகாவை எம்பி ஆக்குவேன். சூளுரைத்த சரத்குமார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு, அமமுக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே, டான்பாண்டியனின் தமமுக, தேவநாதன் கட்சி ஆகிய கூட்டணி அமைத்துள்ளன. பாஜகவுடன் முதலில் சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணியில் இணைந்தது. ஆனால் அடுத்த சில நாட்களில் பாமகவை பாஜகவுடன் இணைப்பதாக சரத்குமார் அதிரடியாக அறிவித்தார். 3வது முறை மோடியை பிரதமராக்குவதே லட்சியம் என்று சூளுரைத்துள்ளார். சரத்குமாருக்கு பாஜகவில் விரைவில் முக்கிய பொறுப்பு ஏதாவது வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் மக்களவைத் தேர்தலில் விருதுநகரில் பாஜக சார்பில் சரத்குமாரின் மனைவியும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாகூரும், அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரனும் களம் காண்கிறார்கள். இதனால் விருதுநகர் அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் மதுரையை அடுத்த திருப்பரங்குன்றம் கோவிலில் இன்று வழிபாடு நடத்திய பிறகு ராதிகா சரத்குமார் தனது பரப்புரையை தொடங்கினார். அப்போது தனியார் ஊடகத்திடம் பேசிய ராதிகா, வேலைவாய்ப்பு, இருப்பிடம் மற்றும் உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவே நாங்கள் செயல்படுவோம். பிரதமர் மோடி நாட்டுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்துள்ளார். அவற்றில் பல விஷயங்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரவில்லை. ஆகவே மோடியின் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வர நாங்கள் பாடுபடுவோம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சரத்குமாரிடம் நீங்கள் போட்டியிடாமல் ராதிகா போட்டியிடுகிறாரே என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு சரத்குமாரோ, நான் போட்டியிட்டாலும் ஒன்றுதான், ராதிகா போட்டியிட்டாலும் ஒன்றுதான். ராதிகாவுக்கு போட்டியிட வாய்ப்பு தந்ததே எனக்கு வாய்ப்பு தந்தது போலத்தான். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த பெண் சக்தியை பிரதமர் மோடி கவனித்து பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கிறார். சூரிய வம்சம் படத்தில் நான் படிக்காமல் இருந்து எப்படி மனைவியை கலெக்டர் ஆக்கினேனோ அதே போல ராதிகாவை வெற்றி பெற வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. காமராஜர் ஆட்சியை பிரதிபலிக்கும் வகையில் மோடி ஆட்சி உள்ளது. அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும். பிரதமராக 3வது முறையாக மோடி பதவியேற்க வேண்டும். அதற்காக உண்மையாக உழைப்போம். மத்திய அரசின் பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. மத்திய அரசின் திட்டங்கள் வந்தால் கூட அதனை மாநில அரசின் திட்டமாக மாற்றிவிடுகிறார்கள். அதனை உடைத்து மத்திய அரசின் திட்டம்தான் இது என உரக்கச் சொல்ல வேண்டும் என்று கூறினார்.